2021ஆம் ஆண்டு தேர்வு பெற்ற கிட்டத்தட்ட 15000 அந்த கேங்மேன் இபி கேங்மேன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9000 பேருக்கு தான் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. 5493 பேர் அந்த மின்சாரத்துறையில் அந்த கேங்மேன் பணியிலிருந்து அவங்க விடுபட்டு இருந்தாங்க. 15000 பேர்ல அவங்க தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. அவங்க அந்த தேர்வுலையும் சரி அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்லையும் சரி 9000 பேர் 15000 பேர் தேர்வு பெற்றிருந்தாங்க. அதில் 9000 சுற்றம் பேர் வேலை கொடுத்துட்றாங்க. இந்த 5493 பேருக்கு வேலை அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல. அப்போ வந்து இவங்களுக்கு என்னன்னா அடுத்து வந்துடும் நமக்கு வந்துடும் சொல்ல நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனா அதிமுக ஆட்சி போய் மறுபடியும் திமுக ஆட்சி வந்தது. அவங்களுக்கு என்னன்னா எல்லா சாதாரண ஏழை வீட்டு பசங்க இவங்க 5493 பேர் எல்லாம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க, ஃபிட்னஸ் டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க கூட எழுதின அந்த 9000 பேருக்கு வேலை கிடைச்சிருச்சு. இவங்க வீட்டில் இதை நம்பி சரி அடுத்து இந்த பசங்களுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லி பல பேருக்கு வந்து திருமண ஏற்பாடுகள், அவங்க வீட்டில் சகோதரிகளுக்கு அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள். ஆனா மாசங்கள் வருஷம் ஆச்சு, பல வருஷங்கள் ஆச்சு, அந்த பசங்களுக்கு வேலை கிடைக்கல. நானும் தொடர்ந்து பலமுறை அன்றைய திமுக அரசு நம்முடைய மின்வாரியத்துறை அமைச்சர்கள், நீங்க செந்தில் பாலாஜி சகோதரராக இருக்கட்டும், நம்முடைய அண்ணன் தங்கம் தென்னரசுவா இருக்கட்டும், நம்முடைய சகோதரர் சிவசங்கரனா இருக்கட்டும், 3 அமைச்சர்களையும் பல தடவை இந்த விடுபட்ட கேங் பேசியிருக்கிறேன். சட்டமன்றத்தில் 2022, 2023 எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் பூமிநாதன், சகோதரர் ரகுராமன் அவங்க மூலியமா இந்த கோரிக்கையை வச்சு அந்த சட்டமன்றத்திலையும் நாங்க இதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கோம். அந்த விடுபட்ட கேங்மேன் 5493 பேருக்கும் கண்டிப்பா வேலை கிடைக்கும் அன்னைக்கு அன்றைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் சொல்லியிருந்தாரு. மறுபடியும் 2023 எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்டிருந்தோம், முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போறோங்க, ஏன்னா நிதி பிரச்சனைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இந்த 2025 கூட நம்முடைய மின்வாரத்துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கரனை போய் பார்த்திருந்தேன் நான். ஆனா கடைசி வரைக்கும் அந்த போன ஆட்சியில் அது கிடைக்கல. பல பேருக்கு பல மன வருத்தம். இதுல ஒரு திருவண்ணாமலையை சார்ந்த வினோதுங்கிற ஒருத்தர், இது விடுபட்ட கேங்மேன் அமைப்பை சார்ந்தவர். அவருக்கு போன வருஷம் அவருக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை, தற்கொலை பண்ணிக்கிட்டார். பல மன உளைச்சலுக்கு இந்த 5000 பேர் ஏதாயிருக்கு, அந்த குடும்பங்கள் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் நான் நம்முடைய முதலமைச்சருக்கு அந்த கோரிக்கை வச்சிருந்தேன். அன்னைக்கு 12 கோரிக்கைகள், இந்த கோரிக்கை ஒன்று. அதுக்கப்புறம் நம்முடைய 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி தொகுதி சார்ந்த பிரச்சனையை சொல்லிட்டு இந்த மின்வாரிய விடுபட்ட கேங்மேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க தயவு செய்து சொல்லுங்க, முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்க சொல்லும்போது அப்பவே அவர் பாசிட்டிவா சொன்னார். இது எனக்கு கொஞ்சம் தகவல் தெரியுங்க அப்படின்னு சொல்லி முழுமை விவரிச்சு சொன்ன நான் அவர் கண்டிப்பா நான் அதை நீங்க நம்ம செயல்படுத்தலாம் சொல்லும்போது நான் அந்த கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் வச்சிருக்க திருச்சியில அதை நான் சொல்லலாமான்னு செய்யும் சொல்லும்போது தாராளமா நீங்க சொல்லலாம்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு காலையில அந்த வெள்ளை அறிக்கையில இந்த 5493 பேருக்கும் அவங்க கண்டிப்பா பணி நியமன அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கணும் சொல்லியிருக்கிறாரு. நான் அன்னைக்கு அலைபேசியில் அவருக்கு போன் பண்ணி நான் நன்றி சொன்னேன். நான் இவ்வளவு சீக்கிரமா நீங்க சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கல. மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். என்னுடைய இந்த குறுகிய பொது வாழ்க்கை இந்த பயணத்துல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் ஜனங்களுக்கு செஞ்சிருக்கிறேன். அதுல முக்கியமான ஒரு சாதனையா நான் இந்த 5493 கேங்மேன் விடுபட்ட கேங்மேனுக்கு இந்த பணி நியமனத்தை நான் பார்க்கறேன்னு சொல்லிட்டு உங்க அரசாங்கத்துக்கு, நம்முடைய முதலமைச்சர் சகோதரர் விஜய்க்கு, உங்களுக்கும் சரி என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான். இது என்னன்னா இன்றைய புதிய ஒரு அரசாங்கம் வந்து என்னன்னா சாதி மதங்களை கடந்து பண அரசியலை கடந்து இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாங்க. நான் உங்களுக்கே தெரியும், நம்ம திருச்சி தொகுதி சம்பந்தமாக மெட்ரோ ரயிலாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய கந்தரவக்கோட்டையில் இருக்க அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு பல கோரிக்கைகளோடு தான் நான் முதலமைச்சர் சந்திச்சிருந்தேன். அடுத்த நாளே எனக்கு கந்தரவக்கோட்டை அந்த மருத்துவமனை சம்பந்தமாக எனக்கு எல்லா அதிகாரிகள் கூப்பிடுறாங்க, செய்யறாங்க. ஒரு செயல்படுற அரசா பார்க்குறேன், ஒரு செயல்படுற முதலமைச்சரை பார்க்குறேன், செயல்படுற அமைச்சர்களை பார்க்குறேன். நான் சும்மா ஒரு வெத்து அறிக்கைகளா மாத்திரம் இல்லாமல் செயல்படுற அமைச்சர்களாக இருக்கிறாங்க. எனக்கு என்னன்னா அன்னைக்கு கூட ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, என்னங்க முதலமைச்சர் பேசவே மாட்டேங்கிறாரு. நான் சொன்னேன் இஸ் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் பட் மேன் ஆஃப் ஆக்ஷன் சொன்னேன் நான். அதன் அடிப்படையில் ஒரு செயல்படுற ஒரு முதலமைச்சராக இருக்கிற சகோதரர் விஜய்க்கு வந்து என்னுடைய நன்றிகள் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நேற்று பல்வேறு பணிகளுக்கு வந்து 400 பேருக்கு வந்து பணி ஆணை நேற்று வழங்கினாங்க. அதுல பணி ஆணை வழங்குறவங்க எல்லாமே வந்து ₹1 கூட பணம் வாங்காம எங்கள்கிட்ட வந்து இந்த ஆணையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் யாருமே இந்த அதாவது இன்னைக்கு நீங்க பணி ஆணையம் இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு எந்த ஒரு நீங்க டவுன் பிளானிங் போறீங்க, இல்ல எந்த ஒரு அப்ரூவலுக்கு போறீங்க, எந்த அலுவலகத்திலையும் பொறுத்த வரைக்கும் அமைச்சரவையிலிருந்து இல்ல அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு பணம் கொடுங்க இவ்வளவு வேணும், பள்ளிகளுக்கு பொறுத்த வரைக்கும் NOC வாங்கணும்னா இத்தனை லட்சம் அத்தனை எல்லாமே இப்ப இல்லாம
எல்லாமே வந்து மெரிட் பேசிஸ்ல இன்னைக்கு செய்யறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் பார்க்கிறேன். நான் இது தொடரணும். சகோதரர் விஜய்க்கு சரி, தாவேகா அரசுக்கு சரி, உங்களுடைய மக்கள் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அடிப்படையில் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க செயல்பட்டீங்கன்னா 35 கிடையாது, அடுத்து வர வருடங்களில் நீங்க 60 விழுக்காடு வாக்கள் நீங்க பெறுவேங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கே இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் முறைகேடு கிளைக்கழகம் கூட இல்லாத கட்சிக்கு வந்து 8 சீட்டு கொடுத்தாங்க. கட்சியே இல்லாத ஒரு அமைப்புக்கு வந்து 10 சீட்டு ராஜ்யசபா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, அது நான் வந்து என்னன்னா அண்ணன் தொல் திருமாவேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறேன். நான் அவர் இல்லாமல் இந்த அதாவது பட்டியலின மக்களுக்கு இருக்கட்டும், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒரு பட்டியலின மக்கள் சுருக்க முடியாது. இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு யாரா இருந்தாலும் சரி ஒரு குரல் கொடுக்குற ஒரு குரலை அண்ணன் திருமாவை பார்க்குறேன். நான் பிசிக்கு இயக்கத்தை பார்க்குறேன். நான் அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அண்ணன் திருமாவை பொறுத்தவரைக்கும் தலைவர் வைகோவுடைய அவருடைய பல நேரங்கள் வந்து நான் அரசியலுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அண்ணன் வைகோன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏதோ தலைவர் வைகோ ஏதோ ஒரு இதில் வந்து சொல்லியிருப்பாங்க, அப்படிங்கிற நம்ம எடுத்துக்க வேண்டாம். தலைவர் வைகோ அவர் மேல் ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம தேமுதிக இயக்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் அணி கூட்டணி இருக்கும்போது அவங்களோட பங்களிப்பை மறக்க முடியாது. புரட்சி கலைஞர் அண்ணன் விஜயகாந்த் காலேஜர் அண்ணன் விஜயகாந்த் சரி, சகோதரி பிரேமலதா அவங்களையும் நம்ம மறக்க முடியாது. நான் அது எங்க இயக்கம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா எங்களுக்கு உரிய அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடியது அவர் சூழ்நிலையை திமுக உருவாக்கல. எங்க சின்னத்தில் நாங்கள் போட்டி போட முடியல. சின்ன மாத்திரம் கிடையாது, பலமுறை சொல்றேன், எங்களுடைய இயக்க உறுப்பினர்கள் அவங்க அடிப்படை உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டு அந்த திமுக சேர்ந்து அது மாதிரி பல சங்கடங்களை அனுபவிச்சு எங்களுக்கு உரிய அந்த இதுதான் அவங்க திமுக கூட. பிற இயக்கங்களை வந்து எனக்கு நான் சொல்ல விரும்பல. பிற இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நட்புணர்வோடு இருக்கிறாங்க. தலைவர் மேலேயும் என் மேல ஒரு நல்ல ஒரு அன்போடு இருக்கிறாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் ஊழல் வழக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ வந்து கண்டக்டர் நியமனம் உள்ளிட்ட 9 டெண்டர்களில் வந்து 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு இப்போ அமைச்சர் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டு பகிரங்கமாக குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. வழக்கு பதிவு சில நாட்களில் செய்யப்படும்னு சொல்லியிருக்காரு. இது பல்வேறு துறைகளில் பல்வேறு முறைகேடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல தரப்பு அமைச்சர் மாத்திரம் கிடையாது, பல்வேறு அமைப்பை சார்ந்தவங்க நிறைய பேர் சொல்ற குற்றம் சாட்டுறாங்க. காலப்போக்கில் அதுக்குண்டான நீதி விசாரணை அதெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பா எல்லா உண்மையும் நமக்கு தெரியதான் வரப்போகுது. நம்ம ரோடே போடாம ஜாதி மதம் பார்க்காம வேட்பாளர் இருக்கிறதா சொல்லி சொல்றீங்க. பல இடங்கள்ல அவங்க ஜாதி பார்த்து அப்படின்னு நீங்க தோழர் சொல்றீங்க. ஆனா என்னை பொறுத்தவரை பெரும்பான்மையாக அவங்க 234 தொகுதியில பார்க்கும்போது சில இடங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வாக்கு வாங்க கிடையாதாங்க. ஒரு ஓட்டு அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாம எல்லாருக்கும் பட்டியலின மக்களுக்கா இருக்கட்டும் இல்ல எந்த அந்த சாதி மதம் இதை சார்ந்து எண்ணிக்கையை பார்க்காம அவங்க வந்து இன்னைக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரமும் என்ன எப்படி செஞ்சாங்க, தேர்தல் பிரச்சாரமும் எந்த இடத்துலயும் ஒரு பிரிவினை அரசியல் அவங்க பேசல. அவங்க ஒரு குறிப்பிட்ட சாதிக்காண்டியோ இல்ல குறிப்பிட்ட மதத்துக்காண்டி பேசாம மக்களுக்கான அரசியல், ஒரு முன்னேற்ற அரசியலை தான் நம்முடைய சகோதரர் விஜய் முன்மொழிந்தார். திமுகவும் அதே மாதிரி தான் பண்ணிருக்காங்க. இல்லங்க, இல்ல வரைக்கும் திருச்சியில வந்து நீங்க சிறுபான்மை வேட்பாளர் தான் எம்பி உங்களுடைய ஜாதியோ மதமோ இந்த ரொம்ப பெரிய அளவில். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னுடைய வெற்றிக்கு வந்து எல்லாரும் உழைச்சாங்க. திமுக உழைப்பு நம்ம குறித்து சொல்ல முடியாது. பொது உடைமை இயக்கங்கள், காங்கிரஸ், விசிகே எல்லா இயக்கங்களோட வெற்றிக்கு உழைச்சாங்க. அதுவும் இல்லாம அரசியல் எல்லைகளை கடந்து எங்கள் தலைவர் வைகோ மேல ஒரு நன்மதிப்பு வச்சிருக்கிறாங்க, தமிழ் மக்கள் வச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சது. நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். ஆனால் வெற்றி பெற்ற பின் எனக்கு என்ன, சாதி மதம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லாருக்கும் எம்பியான செயல்பட விரும்புறேன். நான் அப்படிதான் சொல்ல முடியும். 3,42,00,000 ரூபாய் பணம் வந்து எடுக்கப்பட்டு ரோடே போடாம ரோடு போட்டதா வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அதாவது இன்னைக்கு நான் என்ன சொன்ன பல்வேறு துறைகள் வந்து பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து நிறைய இன்னைக்கு குற்றச்சாட்டுகள் வந்து பல பேர் தாவேக்க மாத்திரம் கிடையாது, பல பொது அமைப்புகள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அறப்போர் இயக்கம் போன்றவங்களும் நிறைய பேர் அந்த குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும் உரிய அந்த விசாரணை இந்த அரசு நடத்தும். அப்ப அந்த விசாரணை வரும்போது நாளைக்கு நீதி விசாரணை கூட போகலாம். அப்படி போகும்போது இந்த குற்றங்கள் உண்மையா, இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாங்கிறதுக்கு உண்மையா இருந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த சட்டப்பேரவையில வந்து முதல்வர் விஜய் பேசும்போது எதிர்கட்சியாளர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்து ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது நான் இல்ல பொதுவா அந்த இதுக்கு வந்து என்ன சொல்லிடுறேன்னா, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி சட்டப்பேரவையுடைய மாண்புகள் பின்பற்றும் தான் என்ன சொல்றேன். நான் அது வந்து அது அப்படியே சொல்லுமே தவிர அதுக்குள்ள போய் இவங்க ஒருத்தர் நான் பேசணும் வச்சுக்கோங்க, சரியா வராது. அது மொத்தத்தில் வந்து சட்டப்பேரவையோட மாண்புகள் பின்பற்றுவது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். சட்டப்பேரவையில தான் வந்து இந்த அரசியல் விமர்சனங்கள் எல்லாம் இருக்கணும், வேற எங்க இருக்க முடியும் சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. யாருங்க நிர்மலா சீதாராமன்? அதாவது அரசியல் ரீதியா மக்கள் சார்ந்த அரசியல் தனி மனித தாக்குதல் இல்லாம எந்தவித ஆதாரங்கள் இல்லாம ஒரு அவதூறு குற்றச்சாட்டுகள் இல்லாம நீங்க மக்கள் சார்ந்த அரசியல் பேச தப்பு இல்ல. அந்த அம்மா அவங்க அப்படியே அதை நினைச்சு சொல்லியிருப்பாங்க. அவங்க 27ஆம் தேதி கூட்டணி மாறிடுவீங்களா சார்?
ஏங்க இன்னைக்கு 24 அன்னைக்கு தெரிஞ்சிருங்க. நீங்க எதுக்கு அவசரம்? எதுக்கு எங்க கட்சியில் இருக்கிற அத்தனை பேர் பொதுக்குழு கிட்ட 2000 பேர் பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறாங்க, மாவட்ட செயலர் இருக்கிறாங்க, பொருளாளர் இருக்கிற, அவைத்தலைவர் இருக்கிற, அவங்கள வச்சுட்டு நம்ம அவங்க பேசி எல்லாம் தலைவர் முடிவெடுப்பார். நீங்க இன்னைக்கே முடிவு எடுத்துட்டீங்க. யாரு பாருங்க, நான் வந்து என்னன்னா என்னுடைய தனிப்பட்ட ஒரு துரை வைகோவாக ஒரு மக்களுடைய ஒரு கருத்தை நான் பிரதிபலிச்சேன். நான் அதே சொன்னேன். இது நான் வந்து மதிமுக சார்பாக நான் சொல்லல. ஜனங்களுடைய மனக்குமுறல், மக்களுடைய வேதனை, எங்க கட்சிக்காரனுடைய மனக்குமுறல், இதை நான் பிரதிபலிச்சேன். ஆனா முடிவெடுக்க கூடிய அதிகாரம் என்கிட்ட கிடையாது. அது பொதுக்குழு தான் முடிவெடுக்கணும். பத்திரிகை தோழர்கள், ஊடகங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்லா இப்பதான் ஒருத்தர் பவுன்சர் மறுபடியும் போட ஆரம்பிச்சிருக்கிறாரு. பவுன்சர் இருந்தால் மேட்ச் பவுன்சர் இருக்கணும், இருந்தாதான் சுவாரஸ்யமா இருக்கணும். நன்றி, வணக்கம்.